Hello students, welcome back Economics Easy to Win, class 12th, Macroeconomics. So last session we had discussed about a method of measuring national income. Three methods, isn't it? A product method, yes, income method and expenditure method. Very good. Okay. In this session we have to move another topic, importance of national income analysis. So what are the importance? National income உடைய அனலைசிஸில் பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ஸ். வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நேஷ்னல் இன்கம் உடைய முக்கியத்துவம் என்னது? எஸ், நேஷ்னல் இன்கம் இஸ் ஆஃப் அ கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த எக்கனாமி ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு நாட்டில் பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக கணக்கிடக்கூடிய ஒரு முறை, அதாவது ஒன் ஆஃப் த மெஷர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? நேஷ்னல் இன்கம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், isn't it? So nowadays the national income is regarded as accounts of the economy which are known as social accounts. So particularly அந்த நேஷ்னல் இன்கம் ஒரு நாட்டினுடைய மெஷர் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது பாயிண்ட்ஸாக நான் பார்க்கலாம். ஓகே, த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டு நோ த ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கனாமி அண்ட் தர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் நேஷ்னல் இன்கம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேரியஸ் செக்டார். ஒரு பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்குது. அதாவது பர்டிகுலர்லி 3 செக்டார்ஸ், isn't it? ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார். ஸோ அந்த 3 செக்டார்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனால நேஷ்னல் இன்கம்மை அனலைஸ் பண்ண முடியுது இல்லையா? ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். 3 செக்டர்ஸுடைய நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், டு ஃபார்முலேட் த நேஷ்னல் பாலிசிஸ் such as monetary policy, fiscal policy and other policies. So to formulate the national policies. Second pointல என்ன சொல்லுவாங்கன்னா, பாலிசிஸ், நிறைய கொள்கைகள் கொண்டு வராங்க. எதுக்காக இந்த கொள்கைகள்லாம் கொண்டு வராங்கன்னா, பொருளாதாரத்தை மேம்படுத்துது, பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யறதுக்காக பல்வேறு பாலிசிஸை கொண்டு வராங்க. ஸோ அதில் பர்டிகுலர்லி மானிட்டரி பாலிசி, பண கொள்கை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை அண்ட் அதர் பாலிசிஸ். ஸோ இந்த பாலிசிஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நேஷ்னல் இன்கம்மை வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? மெஷர் பண்ணுறதுக்கு இந்த பாலிசிஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, பாலிசிஸை கொண்டு வரணும், அதை ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், டு ஃபார்முலேட் பிளானிங் அண்ட் எவாலுவேட் பிளான் ப்ராக்ரஸ். பிளானிங் அண்ட் எவாலுவேட் பிளான் ப்ராக்ரஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க தேர்ட் பாயிண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமியில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளான் பண்ணி தான் எந்த ஒரு செயலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ எக்கனாமியில் கவர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டங்களை வகுத்து தான் அதை ஃபார்முலேட் பண்ணும், அந்த திட்டத்தை செயல்படுத்தும் இல்லையா? ஸோ பிளான் ப்ராக்ரஸ், எந்த நிலையில் இருக்குது, அந்த பிளான் அச்சீவ் பண்ணிட்டோமா, ஸோ அச்சீவ் பண்ணதுக்கு என்ன மாதிரியான செயல்கள் செய்தால், ஆக்டிவிட்டிஸ் செய்தால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான முறையில் நேஷ்னல் இன்கம்மை வளர்ச்சி செய்ய முடியும், அதாவது எக்கனாமியை வளர்ச்சி செய்ய முடியும். ஸோ இது வந்து அனதர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். த நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், டு பில்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் போத் இன் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். ஸோ டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் மாடல்ஸில் we have to divided to ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் மாடல்ஸ். குறைந்த காலகட்டத்துலேயும் சொல்கிறாங்க, அண்ட் தென் லாங் பீரியட், லாங் ப்ராசஸ்லேயும் அந்த பொருளாதாரத்தையும் கணக்கிடுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். த நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், டு மேக் இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன். ஸோ இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன், inter-regional comparison and inter-temporal comparison of growth of the economy during different period. So international comparison, ஸோ வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும், எக்கனாமி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோடைய வளர்ச்சியை சார்ந்து, அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன், அது வந்து என்ன செய்வாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. எதுக்காக கம்பேர் பண்ணுறாங்கன்னா,
நாட்டினுடைய வளர்ச்சியை முக்கியத்துவத்துக்காக அதை வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்ட்டுக்காக கம்பேரிசன் பண்ணுவாங்க. அது வந்து பல்வேறு துறையை சார்ந்து, அதாவது பர்டிகுலர்லி இன்டர் ரீஜனல் கம்பேரிசன் அண்ட் தென் இன்டர் டெம்பரல் கம்பேரிசன். தட் மீன்ஸ் அதோடைய வளர்ச்சி ஃபஸ்ட்டு உள்நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட், அதாவது டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் தென் நேஷ்னல் வைஸ். ஓகே, ஸோ அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் வைஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியத்துவமாக வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றாங்க. So this is another importance of national income. The last one, to know a country's per capita income which reflects the economic welfare of the country. ஸோ ஒரு நாட்டினுடைய தல வருமானம், அதாவது பர் கேபிட்டா இன்கம். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது பர் கேபிட்டா இன்கம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரிஃப்ளெக்ட் த எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய பொருளாதார நலன் எப்படி இருக்குது அப்படின்றத எது மூலிமா மெஷர் பண்ணுறோன்னா பர் கேபிட்டா இன்கம். ஸோ இட் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கமில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பர் கேபிட்டா இன்கம். ஸோ வாட் யூ மீன் பை பர் கேபிட்டா இன்கம்? எஸ், national income divided by size of population, one of the formula, already know it. Okay, so these are the importance of national income analysis, or 6 points பார்த்துருக்கோம். Okay, next we have to move difficulties of national income. So what are the difficulties? So difficulties la first point, transfer payments, difficulties in assessing depreciation allowance, unpaid services, income from illegal activities, production for self-consumption and changing prices, then capital gains, the last one statistical problem. So let us see one by one. We have discussed difficulties of national income. So we have to move first point, transfer payments. So already know that transfer payments, isn't it? That means old age pension அதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், ரைட்? ஓகே, கவர்மெண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், சப்சிடிஸ் எக்ஸெட்ரா. ஸோ டிஃபிகல்ட்டிஸில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா இந்த மானியங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, இது ஒரு செலவு தான். இந்த செலவு வந்து எதில் சேர்க்கல, நேஷ்னல் இன்கமில் சேர்க்கல. சேர்க்கறது ஒரு ட்ராபேக், அது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலி என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்றாங்க. ஓகே, த நெக்ஸ்ட்டு difficulties in assessing depreciation allowance. ஸோ செகண்ட் பாயிண்டில் பார்க்கலாம், டிடக்ஷன் ஆஃப் depreciation allowance, accidental damage, repair and replacement charges from the national income is not an easy task. ஸோ ஆல்ரெடி டெப்ரிசியேஷன், தேய்மானங்கள், அதாவது பயனற்ற போகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதனுடைய பழுது நீக்கிறது, ஸோ அது மூலிமா செலவு பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை, ஈஸியான டாஸ்க்கு கிடையாது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சரியாக, அதாவது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்கம்மை பொறுத்த வரைக்கும் அதோடைய மதிப்பை வந்து டிடெக்ட் பண்ணுறோம் இல்லையா, டெப்ரிசியேஷன். ஸோ மதிப்பு டிடெக்ட் பண்ணுறதுனால இது ஒரு டிஃபிகல்ட்டிஸ். எந்த மாதிரியான மதிப்பீடு, அதேமாரி எதெல்லாம் டெப்ரிஷியேட் பண்ணணும், தட் மீன்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், அன்பெய்டு சர்வீசஸ். அன்பெய்டு சர்வீசஸ் இருக்கும், ஆனால் வந்து அதுக்கு வந்து என்ன செலுத்த மாட்டோம், அவங்களுக்கு பணம் செலுத்த மாட்டோம். ஸோ அதுதான் வந்து அன்பெய்ட் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம், ஏ ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டர்ஸ் ஏ நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் சர்வீசஸ் லைக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீல்ஸ், சர்விங், டெய்லரிங், மெண்டிங், வாஷிங், க்ளீனிங், பிரிங்கிங் அப் சில்ட்ரன்ஸ் எக்ஸெட்ரா இல்லையா. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் ஈடுபடுவாங்க. துணி துவைக்கிறது, சமையல் செய்கிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் ஈடுபடும்போது அவங்களுக்கு அதுக்கு ஏற்றவாறு ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா வந்து
ஃபேமிலியில் ஒருத்தவங்க நமக்காக நம்ம குடும்பத்துக்காக தான் இது எல்லாம் செய்கிறோம் அப்படின்ற இந்த சர்வீசஸை வந்து இது வந்து இந்த சர்வீசஸ் வந்து என்ன சொல்கிறோம், அன்பெய்டு சர்வீசஸ் அப்படின்றோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். Dear students, I hope you understand these points. Okay, the fourth one, income from illegal activities. Income from illegal activities. அதாவது என்ன சொல்கிறாங்க, வருமானம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில சட்ட விரோத நடவடிக்கைகள் மூலிமா கிடைக்கக்கூடிய இன்கம்மை இதில் சேர்க்க இயலவில்லை அப்படின்றாங்க. ஓகே, இன்கம் earned through illegal activities like gambling, smuggling, illicit extraction of liquor, etc. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்னால் சூதாட்டம், கடத்தல், அண்ட் தென் விரோதமாக மதுவை வந்து என்ன சொல்லுவாங்க, லிக்யூர் வந்து தயாரிக்கிறது. ஸோ இது எல்லாமே என்னது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதில் ஆட் பண்ணல, இன்கமில் ஆட் பண்ண முடியாது. ஸோ சேர்க்கப்படுறது கிடையாது. ஸோ இது வந்து another difficulties of national income. Okay, dear students, listen. The next one, fifth, the production for self consumption and changing price. So என்னன்னு பார்க்கலாம். Farmers keep a large portion of food and other goods produced on the farm for self consumption. The problem is whether that part of the produce which is not sold in the market can be included in national income or not. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு விவசாயி எடுத்துங்க. விவசாயி பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேவையான கன்சப்ஷன், அவருக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துக்கொள்வார் இல்லையா, செல்ஃப் கன்சப்ஷனுக்காக. அதாவது அவர் வந்து நிறைய கமோடிட்டிஸை உற்பத்தி பண்ணாலும், அதாவது ஃபார்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஃபுட் கிரெயின்ஸோ அது ப்ராடக்டை வந்து என்ன பண்ணிப்பார், தனக்கு எடுத்துப்பார். அது செல்ஃப் கன்சப்ஷன், அவங்களுடைய ஃபேமிலிக்காக எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் அது சேல் ஆகாது இல்லையா, அவருடைய கன்சப்ஷனுக்காக எடுத்துக்காது. ஸோ அது வந்து அதில் வரக்கூடிய தட் மீன்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ரொடியூஸ் விச் இஸ் நாட் சோல்டு இன் த மார்க்கெட் கேன் பி இன்க்ளூட் இன் நேஷனல் இன்கம் ஆர் நாட். ஸோ அந்த மணியை வந்து அந்த இன்கம் வந்து எடுத்துக்கொள்ள இயலவில்லை. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், difficulties of national incomeல production for self consumption and changing price அப்படின்றோம். The next one, capital gains. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூலதன லாபம். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இது வந்து என்ன மாதிரியான கெயின்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு பார்க்கலாம், டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the problem also arises which regard to capital gains. Capital gains arise when a capital asset such as house, other property, stocks or shares, etc. is sold at higher price. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலதன சொத்துக்கள். என்ன இதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹவுஸ், வீடுகள், ஓகே. தென் அதர் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள், நிறைய பல்வேறு வகையான சொத்துக்கள். ஸ்டாக்ஸ் ஆர் ஷேர்ஸ், அதாவது பங்குகள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்னது, அதிக விலைக்கு வந்து விற்பனை செய்யறது. ஸோ இட் இஸ் சோல்ட் அட் எ ஹையர் ப்ரைஸ். ஸோ அது மூலிமா லாபம் கிடைக்கிது. ஆனால் ஸோ அதிகமாக லாபம் கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ராஃபிட்டை வந்து இந்த கெயின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட்டிஸ், கணக்கிடுறதுக்கு ஒரு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the next last one of the difficulties என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதாவது புள்ளி விவர சிக்கல். ஸ்டாட்டிஸ்டிக்கல் எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மே நாட் பி பர்ஃபெக்ட்லி ரிலையபிள் when they are compiled from numerous sources. பல்வேறு வகையில் சேர்க்கக்கூடிய சேகரிப்பு, அதாவது புள்ளி விவரங்கள் சேகரிக்கிறீங்க இல்லையா, பல்வேறு வகையில் கிடைக்கக்கூடியது. ஸோ இது வந்து நியூமரஸ் சோர்ஸஸ். இது ஒரு ப்ராப்ளம்ஸ். கிடைக்கக்கூடிய சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குது, ஒரு சம்டைம்ஸ் பார்க்கலாம், ஒரே விவரம் வந்து பல வகையில் பல ஒரு இடங்கள் மூலிமா கிடைக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றாங்க. இட் இஸ் நாட் பி பர்ஃபெக்ட்லி ரிலையபிள்.
சரியாக கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டிஃபிகல்ட்டிஸ். பர்டிகுலர்லி த ஃபாலோயிங் ஆர் த சம் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம். எதில் ப்ராப்ளம்ஸ் வருது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் customs etc. also create problem in computing estimates. ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜஸ் பல்வேறு மொழி இருக்குது இல்லையா, அவங்களுடைய கலாச்சாரம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்னால என்னவா மதிப்பிடுறது, அதாவது வேல்யூஸை மதிப்பிடுறதுல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றாங்க. த செகண்ட் ஒன், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் ஆர் அன்ட்ரைன்டு அண்ட் இன்எஃபிஷியன்ட். ஸோ டேட்டாஸ் வந்து சேகரிக்கிறாங்க இல்லையா, ஸ்டாஃபு, அதாவது அன்ட்ரெயின்டு. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, அன்ட்ரெயின்டு ஆர் இன்எஃபிஷியன்ட். ஒரு சில டைமில் பயிற்சியாற்றர்களோ அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு திறமையற்ற ஒரு நிலையை கிடைக்கக்கூடிய டேட்டாஸை கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே. Dear students, I hope you understand in this session what are the topics we have to learn. Yes, one of the difficulties of national income, 6 or 7 points பார்த்தோம் இல்லையா. And then importance of national income analysis, 2 topics பார்த்தோம். I hope you understand these topics. Dear students, read the points. If any doubt you have to ask or call. Okay. Thank you students.